சென்னை போரூர் அருகே ரேஸ் பைக் மோதி பணியில் இருந்த காவலர் உயிரிழந்திருக்கிறார். அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி காவலர் உயிரிழந்திருக்கிறார். சென்னை போரூர் அருகே அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். போரூர் அருகே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. போரூர் காவல் நிலைய காவலர் குமரன் தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் ரோந்து பணியில் இருந்தபோது அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி உயிரிழந்திருக்கிறார். ரேஸ் பைக்கை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இளைஞரும் படுகாயமடைந்திருக்கிறார். சென்னை போரூர் அருகே அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி காவலர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், என்ன நடந்தது? ரேஸ் பைக் மோதி காவலர் உயிரிழந்திருக்கிறார். அவர் பற்றின விவரங்கள் என்ன? பைக்கை ஓட்டி வந்தவர் யார் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கார்? சென்னை திருவேற்காடு பகுதியை சேர்ந்தவர் குமரன். இவர் போரூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் ரோந்து பணிக்காக சென்னை மதுரவாயில் தாம்பரம் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது போரூரிலிருந்து அந்த மௌலிவாக்கம் சாலை வழியாக ரோந்து சென்றுவிட்டு மீண்டும் அந்த சாலையை திரும்புவதற்காக அங்கு வளைவில் திரும்பியிருக்கிறார். அப்போது தாம்பரத்திலிருந்து மதுரவாயில் நோக்கி வரக்கூடிய இந்த உயரக ரேஸ் பைக்கில் வந்த நபர் அவர் மீது அதிவேகமாக வந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே இந்த குமரன், காவலர் குமரன் உயிரிழந்தார். அதே போன்று இருசக்கரத்தில் வாகனத்தில் வந்த அந்த வாலிபருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகே இருக்கக்கூடியவர்கள் காயமடைந்த அந்த நபரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று உயிரிழந்த குமரனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அந்த பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறார். அதே போன்று இந்த விபத்தில் பின்னால் வந்திருக்க, அதாவது இந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதும் போது பின்னால் வந்த காரும் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காரில் வந்தவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதாவது இந்த உயர்ரக பைக்கானது இந்த கவாசக்கி நிஞ்சா பைக் என்பது ஏறக்குறைய 15 லட்சத்துக்கும் மேலான உயர்ரக இருசக்கர வாகனமாகும். இதில் இவர் அதிவேகமாக வந்ததால்தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இவர் அந்த ரேஸ் போன்ற இதுகளில் ஈடுபடுகிறாரா அல்லது சாதாரண வாலிபர் தானா என்பது குறித்தெல்லாம் காவல்துறையானது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரத். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.